Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்னைக்கு நம்ம வீடியோல சேமியா பிரியாணி, வெர்மிசெல்லி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா சிம்பிளான ingredients யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். இப்போ சேமியா பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம லேசா நெய்யில சேமியாவை நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா 1.5 கப் சேமியா அதை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லேசாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சேமியா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தூளில் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட் 1 கப்பு, பட்டாணி 1 கப், பீன்ஸ் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப். ஸோ காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கிரேவியோட. இப்போது காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போது 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சேமியாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி வேணும். நான் இன்றைக்கி 1.5 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதனால் 2.25 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்டோம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் மேலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம்.
லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படி வச்சிட போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இதோ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியா பிரியாணி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.